முகுந்தன் முரளி. ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒவ்வொரு மாத கூட்டமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக 56வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே தொடங்க இருக்கின்றது. அனைவரும் எழுந்து நின்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நவகிரகங்களை வணங்கி இனிதே இந்த மாத கூட்டத்தை தொடங்குவோம். ஓ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, மங்கர பகவானே போற்றி, ஓம் புதன் பகவானே போற்றியும், குரு பகவானே போற்றியும், சுக்கிர பகவானே போற்றியும், சனீஸ்வர பகவானே போற்றியும், ராகு பகவானே போற்றியும், கேது பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. துர்கை மகாசக்தி, லக்ஷ்மி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். இறையாற்றல் குருவாற்றல் கருணையினால் நம்முடைய மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒரு விடாமுயற்சியில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த 56வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கப்பட்டு இந்த மாத கூட்டத்தில் வரவேற்புரையாக எங்கள் அறிவித்தினுடைய பொறுப்பாளர் உயர்ந்து சின்ன ஐயர் எடப்பாடி ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் உருவமாயும் அறிவின் ஊற்றாகவும் பண்பின் சிகரமாக எளிமையின் வடிவமாக என்ற வரிகளுக்கு பொருந்தி இந்த நிகழ்ச்சிக்கு மேடையேற்றி அனைவரையும் அழகு பார்க்க எங்கள் குருநாதர் மகரிஷி ஐயா திரு டாக்டர் முகுந்தன் முரளி ஐயாவின் கோடான கோடி பாதம் பணிந்த வாழ்த்துக்களுடன் என்னுடைய வரவேற்புரையை இப்போது ஆரம்பிக்கிறேன். பள்ளிப்பாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க செயலாளர் ஆட்டாம்பட்டி திரு உயர்திரு ஈஸ்வரன் அவர்களை வருக வருக என இருகரங்கூப்பி பேச அழைக்கிறேன். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஐயா அவர்கள் 8 திக்கும் இவருடைய பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட பலன் சொல்லும் சூட்சுமங்கள் என்ற தலைப்பில் ஐயா பேச போகிற. அப்படி ஒரு ஜோதிடருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பலன் எடுக்கிறது எப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நாம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஐயாவோட பேச்சில் பண்ணால் ஒரு சில சூட்சுமங்களை பயன்படுத்தி நாம் பலன் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு விளக்கமாகவும் அந்த சூட்சுமங்களை இப்போ வந்து நமக்கு வந்து ஐயா வந்து பேச போகிற. அப்படி அந்த பேச்சை கேட்க நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை ஒரு முறை வரவேற்கலாம். இப்போ வயதில் மிகவும் மூத்தவராக தொட்டியம் பெரியசாமி ஐயாவையும் அவருடைய பாடல் வரிகள் மூலிமா பலன் எடுக்கலாம். நாம் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் பலன் எடுப்போம்.
அவர் ஜாதகத்துக்கு கூட சேர்த்து அந்த பலன் அப்படிங்கிற பாடல் வரியிலேயே பலன் எடுப்பா. அப்படி அவருடைய சிறப்பான பேச்சையும் நாம் இந்த மேடையில் பார்க்கலாம். அதுக்கு தாந்திரிக சக்கரவர்த்தி திரு டாக்டர் மணிமுருகாசன் ஐயாவோடையும் நாம் அவருடைய பேச்சையும் கேட்கலாம். அவரையும் நாம் வருக வருக வரவேற்கலாம். மதுரையிலிருந்து வந்திருக்கும் செந்துரன் ஜோதிட அறக்கட்டளை டாக்டர் திரு பிரகாஷ் மதுரை ஐயா அவர்களும் இந்த மேடையேற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். ஜோதிட ஞானவேந்தன் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் சோழி பிரசன்னம் ரகசியம் என்கிற தலைப்பிலையும் அவர் பேசுகிற அப்படி அவருடைய பேச்சையும் நாம் இந்த மேடையில் பார்க்கலாம். இளம் வயதிலேயே ஜோதிடத்துக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்த திரு பாலாஜி ஹாசன் உயர்ந்தர் அவரும் இன்னைக்கு நமக்கு வருகை புரிந்து அவருடைய சொற்பொழிவுக்கோசரம் நாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து எங்களுடைய ஆராய்ச்சி அறிவகத்தின் ஜெகநாதன் ஐயா அவர்களும் நட்சத்திர தூண்கள் ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர தூண்களை பற்றி அவர் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல போகிற அப்படி அதுவும் நம்ம மேடை கேட்டு அழகை பார்க்குறதுல நம்ம ஐயாவுக்கு நிகர் யாரும் இல்லை. அதுக்கு எடுத்துகிட்டு போனால் சும்மா போகிற வழியிலே ஒரு பரிகாரம் சொல்லிட்டு போகப்படி நம்ம ரத்தனகுமார் ஐயா அவர்களையும் இன்னைக்கு வர அப்படி மேடைக்கு அவருடைய பேச்சுகளும் நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் இறுதியாக எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் எங்கள் குருநாதரும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு கிராமத்து ஜோதிடரை கூட மேடையேற்றி அழகை பார்த்து இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த நிலைக்கு அழைத்து கொள்ளும் எங்கள் திரு டாக்டர் முகுந்தன் முரளி ஐயாவுடைய சிஸ்டத்தின் பலன் சொல்லும் சூட்சுமங்கள். இவர் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, இவருடைய சூட்சுமங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தமாவே நிறையா விஷயங்கள் வந்து தெரியும். அவருடைய வந்து பலனெடுக்க சூட்சம்னு சொல்ல போகிற அப்படி. அதுக்கு இறுதியாக வந்து லோகநாதையா வந்து பேச போகிற அப்படி நிறைவுரையாக. இப்போது வயதில் மூத்தவராக தொட்டியும் பெரியசாமி ஐயா அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறேன். வரவேற்புரையாற்றிய நம்முடைய அறிவித்தினுடைய பொறுப்பாளர் சின்ன ஐயர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக முதல் பேச்சாளராக எப்பொழுதுமே நம்முடைய அறிவித்தினுடைய பொருளாளர் ஒரு பாடல் சொன்னால் அதற்கு ஒரு விளக்கம், அதற்கு விளக்கத்துக்குரிய ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகம், இது போன்று பல வகையில் நுணுக்கங்களை ரொம்ப அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தொட்டி பெரியசாமி ஐயா அவர்கள். அவருக்கு நிகர் அவரே அப்படின்ற மாரி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து எப்பொழுதும் முதல் பேச்சாளராக வருகை புரிந்து சிறப்புரையாற்ற வருகின்றார். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். உங்களுடைய கைத்தட்டல் உற்சாகத்தோடு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதர் பரபிரம்மம் தஸ்மஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், மாதந்தோறும் இச்சங்க கூட்டத்திற்கு தவறாமல் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற ஆட்டையாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், வர இருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், வந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், வரலாம் என்று நினைத்து கொண்டு வீட்டிலே இருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் எம்முடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் காண வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும், அதனை நேரலையில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், கண்டுகளித்ததோடு அல்லாமல் கருத்துரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நானும் ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பு ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியம் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார் புலிப்பாணியார்.
எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கணமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசுக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் சிப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தல் என்று சொன்னார். அந்த வகையிலே நானும் என்னுடைய குருநாதரை மனதில் நினைத்து எனக்கு தெரிந்த சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். முதலாக இந்த நெட்டெடுப்பு ஜோதிடம் பார்த்தவுடனே பலன் சொல்வதுதான் நெட்டெடுப்பு. ஒரு ஜாதகத்திலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சந்திரமங்கல யோகம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு ஜாதக அலங்கார பாடல் சொல்லிச்சு, சந்திரனும் செவ்வாயும் கூடி சப்தமத்தில் இருக்க சந்திரமங்கல யோகமாம். அப்ப இருவரும் நன்னிலையில் இருந்துவிட்டால் அந்த யோகமானது சிறப்பான யோகத்தை தருகிறது. அப்ப அது கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் மிகவும் சிறப்பு. சரி, இந்த சந்திரமங்கல யோகம் என்று சொல்லுகிறோமே, செவ்வாயும் சந்திரன் அவற்றோடு கேது சேர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த சந்திரமங்கல யோகமானது அவ்வளவு சிறப்பை தருவதில்லை. அவனுடைய வாழ்க்கையானது இல்வாழ்க்கையானது ஏனோ தானோ என்று இருக்கிறது. சரி, இந்த சந்திரன் செவ்வாயோடு குரு சேர்ந்தால் அந்த குரு இவர்கள் கேந்திரத்தில் இருந்து விட்டால் சிறப்பான யோகத்தை கொடுத்து விடுகிறது. இவர்களோடு புதன் சேர்ந்து விட்டால் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இல் வாழ்க்கையை பற்றி கேட்டோன்னா அவன் சொல்லலாம், ஏதோ நடக்கிறது, குடும்பத்திலே ஒரு பாசம் பற்றில்லாத போல அவன் பேசுவான். அதே சுக்கிரன் சேர்ந்து விட்டார்னு வச்சுக்கோங்க, ஆளு ஒரு வில்லங்கமான பார்ட்டி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சனி சேர்ந்து விட்டால் வச்சுக்கோங்க, அங்கே பல பிரச்சனைகளை கொண்டு சேர்த்து விடுகின்றன. சரி, அடுத்தாற்போல குரு குரு 3ஆம் இடத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சகோதரர்களுக்கும் இவர்களுக்கும் கொஞ்சம் உறவு ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். இதையே கொஞ்சம் 8ஆம் இடத்துல குரு இருந்துட்டார்னு வச்சுக்க, கொஞ்சம் வில்லங்கம், அவன் மனசில் இருக்கிற யாரும் எதையும் கண்டுபிடிக்க கஷ்டம். அடுத்தாற்போல இந்த குருவோடு கேது சேர்ந்து இருக்காருன்னு வச்சுங்க, கல்வியில் தடை, திருமண தடையை ஏற்படுத்தும், குழந்தை தாமத திருமணம், அதாவது குழந்தை தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த குருவினுடைய காரக தன்மையை குறைத்துவிடும். ஆனால் அதே சமயத்தில் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்தால் கேல யோகம் என்று சொல்லுகிறார்கள், கோடீஸ்வர யோகம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது நிச்சயம் நடக்கும். 40 வயதுக்கு மேல் இந்த கேதுவானது, குருவோடு சேர்ந்த கேதுவானது சிறப்பான பலனை தந்துவிடும். ஆனால் 30 வயதிற்கு மேலே ஒன்று குரு திசை வரணும் அல்லது கேது திசை வரணும். ஆனால் 2 பேரும் கெடாமல் இருக்கணும், 2 பேர். சரி, ஒரு ஜாதகத்திலே 2 கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 கூடியவரும் சேர்ந்து 11இல் இருந்து விட்டால் இந்த இருதார யோகம் என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் திருமணம் செய்கின்ற பொழுது அதற்கு இணையான பெண்ணை திருமணம் பார்த்து செய்தால் சிறப்பாக இருக்கும். இப்போ ஜாதகத்திலே 8ஆம் அதிபதியுடைய திசை வருகிறது. அந்த 8ஆம் அதிபதி எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் ஏதாவது ஒரு தகுதியில் 8ஆம் இடத்து அதிபதி யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய காரகத்திலே ஒன்று அவன் அவமானப்பட்டே தீர வேண்டும். அந்த 8 என்பது அவமானம், அது எதில் வருகிறது என்பதை அந்த ஜாதகத்தை பார்த்தான் செய்து கொள்ள வேண்டும். அதோ 8 இடத்தோன் 4ஆம் இடத்தில் இறந்து விட்டால் அவன் உனக்கு ஊரை விட்டு ஓட்டிவிடும். சுபகிரகம் பார்த்தால் சில காலங்கள் ஊரில் தங்குவான். அதான் சொன்னார் ஒரு பாடல், 8 இடத்தோன் கட்டிடத்தை நிற்பான் ஆயின் கட்டிய மனை விட்டு பிரதேசம் சென்று வாழ்வான்.
சுவர்கள் நோக்குவாரானால் சில காலம் அங்கிருந்து மீண்டும் இங்கு வருவானார். 6ஆம் இடத்து அதிபதியுடைய திசை. அவன் கடன் வாங்குவான். தொழிலுக்காக நல்நிலையில் இருந்து கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டும். தொழில் செய்யலாம், கடன் வாங்கி தான் தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்து அதிபதி ஏட்டிக்கு போட்டியான ஸ்தானங்களில் இருந்து விட்டால் அங்கே சிக்கல் தலை தூக்கிவிடும். சரி, இதுபோல் ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்துங்க. இன்றைக்கு ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறான். நான் கடந்த ஆண்டு விழாவிலே குமாரசாமியத்தை மையமாக வைத்து 6ஆம் இடத்தை பற்றி பேசினேன். அதில் 6ஆம் இடத்தை பற்றி பேசிட்டு முடிக்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற சில ஜோதிடர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் காலபுருஷ தத்துவம் என்று ஒன்றை கொண்டாந்து வைக்கிறார்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தொழில், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் நோய். ஆகவே இதை வைத்து அருமையாக சில ஜோதிடர்களாக ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலபுருஷ தத்துவத்திற்கும் பாரம்பரிய முறைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு உரையை முடித்தேன். அப்பொழுது அதை எனக்கு ஒரு ஜோதிடர் துண்டு போட வந்தார். ஓட்டோடன் சொல்லிட்டு நைஸாக சொன்னார், உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் மீது உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னாரு. ஏற்றுக்கிட்டான். என்ன ஏற்றுக்கிட்டேன்னா, ஒரு அழகான தமிழிலே உங்களுக்கு புரிதல் இல்லை என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். சரி, எனக்கு உண்மையே புரிதல் இல்லையா? எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் என்றைக்கும் ஒரு நாள் கூட காலபுருஷ தத்துவம் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. நான் அன்றைக்கு மையமாக எடுத்து பேசினேன் குமாரசாமியை என்ற நூல். அந்த குமாரசாமியை என்ற நூலில் இல்லை, எந்த இடத்திலும் காலபுருஷ தத்துவம் வரவில்லை. நான் உயிர் மூச்சாக முழு மூச்சாக படித்துக் கொண்டிருக்கின்ற ஜாதக அலங்காரத்தை எடுத்தேன், அங்கேயும் காலபுருஷ தத்துவம் இல்லை. சாதக சிந்தாமணியை எடுத்தேன், காலபுருஷ தத்துவம் இல்லை. நவீன ஜோதிட சிந்தாமணியை எடுத்தேன், காலபுருஷ தத்துவம் இல்லை. தியாகராஜ ஜோதிட ஆனந்த கழிப்பு என்ற நூலை எடுத்தேன், காலபுருஷ தத்துவம் இல்லை. புலிப்பாணியார் நான் எப்பொழுதும் மேலாக பார்க்கின்ற அந்த புலிப்பாணியாரை எடுத்தேன், அங்கேயும் காலபுருஷ தத்துவம் இல்லை. அவர் சொன்ன ஏசல் தாய்மகள் ஏசலிலும் புலிப்பாணியார் காலபுருஷ தத்துவம் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர்களெல்லாம் காலபுருஷ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக மங்களேஸ்வரம் என்ற நூல், கௌசிக சிந்தாமணி என்ற நூல், இந்த நூலையும் படித்து பார்த்தேன். எந்த இடத்திலும் காலபுருஷ தத்துவம் என்ற சொல் இல்லவே இல்லை. அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத போது இந்த காலபுருஷ தத்துவத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த காலபுருஷத்தை தத்துவத்தை வைத்துக்கொண்டு சில ஜோதிடர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள். அது எவ்வாறு என்றால், எலி ஜோதிடம், கிளி ஜோதிடம், திதியை வைத்து ஒரு ஜோதிடம், யோகத்தை வைத்து ஜோதிடம், கரணத்தை வைத்து சொல்லுகின்ற ஜோதிடம், அதை போன்றதுதான் இதுவும். சரி, அவருக்காக ஆணித்தரமாக படித்தேன். குமாரசாமியத்தை தான் இன்றைக்கு எடுத்துக்கிறோம். அவர் சொன்னார், ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்வதற்காக இருந்தாலும் முதலாவதாக கிரக காரக தத்துவத்தை நன்றாக படித்தல் வேண்டும். அடுத்தாப்புல ராசியினுடைய 12 ராசியினுடைய காரக தத்துவத்தை உணர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நட்சத்திர தத்துவத்தை உணர்ந்திருக்க வேண்டும். இந்த மூன்றையும் உணர்ந்திருந்தால்தான் சிறப்பாக உம்மால் பலன் சொல்ல முடியும்.
ஆனால் அதைவிட இன்று இருக்கின்ற ஜோதிடர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு, அந்த காரக தத்துவத்தை வைத்துக்கொண்டு பரிகாரம் சொல்கிறார்கள் பாருங்க, அது அளவிட ஆனந்தம். இப்ப சூரியனை வைத்துக் கொள்வோம். குமாரசாமி ஆசிரியர் என்ன சொன்னார்? கூறியது சூரியனுடைய காரக தத்துவம். பருத்த சிரம், சிலிம்பின் மயிர், பைத்திய சரீரம், பால், மிளகு, ரசவாதம், வாதம், வைத்தியம், கோதுமை, ஒருதலை நோவு, வான், சிவன், லோகம், வழக்கன், வச்சிரை, பிதா, உயிர் தந்தவன், பிதா, பகல், யாத்திரை இவருக்காம். அதே சொல்லிட்டு செய்தொழில் ஆதவனாகின் போக்குவரத்து, ஆனசேவியம், மாந்திரிகம், வைத்திகம், மலை காடிடத்தில் வைகிய பாய்கறி பறித்தல், புல்லறுத்தல், எடுத்தல், மன்னவர், ராசரியம் இவையெல்லாம் அவருக்கு. யாருக்கு? சூரியனுக்கு. பாருங்க, இதை தவிர சூரியனுடைய கிரக காரக தத்துவங்கள் ஏதாவது பிடிச்சு கொண்டாந்துருவாங்களா அவர் சொன்ன ஜோசியத்தில்? குமாரசாமிய இந்த கிரகத்தினுடைய காரகத்தியத்திற்கு எவ்வளவு சொல்லியிருக்கார் பாருங்க. இதுக்கு பின்னாடி வர இதை சொல்லிட்டு இக்கால ஜோசியர்கள் எவ்வாறு அந்த காலபுருஷ தத்துவத்திற்கு வந்து பரிகாரம் சொல்லுகிறேன் என்று பாருங்க, பரிகாரம் சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் பாருங்க. சரி, இப்ப சூரியனுக்கு வச்சுக்கிட்டீங்க. இரண்டாவது சந்திரன், ஆ கலங்கன், சிவை, ஊன், மா, மாதுரு. பாருங்க, ஆ கலங்கன், சிவை, ஊன், ஊன், மா, மாதுரு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு உப்பு, உப்புலவர், வண்ணான், வெண்ணெய், குடை, அரிசி, பனிப்பயிறு. மேலே ஒருவர் சொல்லிட்டாரு ஆ கலங்கன், சிவை, ஊன், ஊது, மாதுரு, துயில், வெங்கலம். கலங்கன்னா என்ன? சந்திரனாச்ச பாதி நாள் தேய்வதும் மறைவதுமாக இருக்கிறாரு, அதனால தான் கலங்கன் அவருக்கு பேர் சொன்னாரு. சிவை அம்மான், பெண் தெய்வம், அதனால தான் சிவன் கோயிலில் போனேன்னா அங்கே சிவன், இங்கே சக்தி பக்கத்தில் வச்சிருப்பார்ல, அதான் சிவை. ஊன், நாம் சாப்பிடுகின்ற ஊன் உணவு. மா என்றால் குதிரை, மாதுரு என்றால் அம்மா, துயில் என்றால் தூக்கம், வெங்கல பாத்திரம். மா, மாதுரு, துயில், வெங்கலம், உப்பு, உப்புலவர், வண்ணான், வெண்ணெய், குடை, அரிசி, பயறு, பனிப்பயிறு. அடுத்த அவள் சொன்னாரு இகழ்வரங்கம். ஒரு நாள் கூடி கலைகிறோம்ல, அதான் இகழ்வரங்கம் சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னார் பாருங்க. இடக்கன், ஜெயரோகம், உழவன், உழவு சொல்லிட்டு மச்சம், முத்து, வஸ்திரம், வியாபாரம் இவையாம் இவருக்கு. நான் சொல்லல, யார் சொன்னாரு? குமாரசாமி ஆசிரியர் விட்டாரா? இன்னும் அடுத்தாவில் சொல்லாரு உப்பு, அரிசி, நெய் ஒழுகு மாமிசம். பாருங்க, உப்பு, அரிசி, நெய் ஒழுகு மாமிசம், நீவி நவநீத விக்கிர கிரைய, கை சொல்லல், போர்சாடி சொல்லல், மன்னவர், விப்பிரர், வீட்டுக்குடையவருடைய உறவு முறை இவையெல்லாம் சந்திரனுக்கு. இதுக்கு விளக்க அப்புறம் சொல்றோம். அடுத்தாப்புல செவ்வாய்க்கு எடுத்தாரு. ககன், நான்முகன், துவரை, துவர்ப்பு, கோபி, குலாளன், தீக்குண விளைஞர். இதெல்லாம் என்ன சார் விளக்கம்? ககன், நான்முகன்னா முருகன். அடுத்தாப்புல சொன்னாரு துவரை, துவர்ப்பு, துவரம் பருப்பு அவரை சேர்ந்தது. கோபி, திடீர்னு கோபம் கொள்றான, அதான் செவ்வாய்க்குரிய காரகருத்தம். குலாளன்,
மண் பாண்டங்கள் செய்கிறார்களே அவர்கள் கோபி குலாளன் தீ குண வன வினைஞர். தீயால் செய்யப்படுகின்ற அனைத்து தொழில்களுக்கும் காரகத்துவம் செய்வாய் தீ குணமான சொல்லிட்டாரா. அடுத்தவள சொன்னாரு துணைவர் சகோதர. அப்புறம் இகழ். இகழ் என்றால் சண்டையிடுதல், இகழ்தல். குருதி ரத்தம், விரணம் உடம்பிலே ஏற்படுகின்ற காயம். அடுத்தாப்புல சிவப்பு. அடுத்தாப்புல சொல்றாரு சுக தகர். தகர்னா ஆடு. தகர் சுயம்பாகம், சாகசம், செம்பு, தாமிரம், செம்பூபாலம். யாருக்கு பூபாலம்? யாருக்கு? யாரு? பூபாலம் என்பது அவருக்குரிய அந்த ரத்தினம், அதாவது பவளம், செம்பவளம். அதான் செம்பூபாலம், செம்பவளம் இவையாம் இவருக்கு. அடுத்தாப்புல சொன்னாரு உழவு, விளைச்சல், புனைக்குளம் அமைத்தல் மற்றும் உயிரை ஒருத்து அதனால் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் செவ்வாய்க்குரியது. அது என்ன? ஆட்டு தொழில், ஆயுத தொழில், போர் தொழில், படை நடத்துதல், படை பயிற்றுவித்தல், கடன் கொடுத்து வாங்குதல், இவைகளெல்லாம் அவரோடு சேர்ந்தது. அடுத்தாப்புல புதனுக்கு சொன்னார் கார்வண்ணன், தேர்ப்பாகன், அம்மான், கல்வி சொல்லிட்டு செங்கன்று, மரகதம், கலைவாணி, பண்டிதன், கணக்கன், புங்கிசன். பண்டிதன், கணக்கன், புங்கிசன். அப்புறம் சொல்றாரு சௌவிசயம், அல்ல கதை, காவியம், தேர் நடத்தல் சொல்லிட்டு சேனண்டன், எண்ணம், எழுத்து புதனுக்கு. அதை தவிர சொல்றாரு சௌவிசயம், தாசி பரதன், திரவ சனாதிகன், வசன ஆதித்தன். அடுத்தாப்புல சொன்னாரு பாரறிவன், பயிறு, தரா, வெந்தயம், மாட் இவருக்காம். குருக்கு செய்து சொல்லிட்டார. அப்புறம் குருக்கு சொல்றாரு பாலர், பசும்பொன், மது, வான், கடலை. பார்த்திபன் கனக புஷ்பராக ரத்தினம், போதிகம், சீரகன், சீவன் மணி சொல்லிட்டார. போதிகன், சீரகம், சீவன் மணி. குரு, ஆண்டி, பிர்மா இவை சார்ந்த வர்க்கத்தினர். அடுத்தாப்புல சுக்கிரனுக்கு சொன்னார் பேரில் எஸ்காய், தாசர், பசு, பெண்டிர், ஊர, ஊர்தி. பேரிகை, வாத்தியம், சங்கீதம், நடனம், நாட்டியம் இவை யாவும் கொடி, குடை, தாள், நானாவித வாசனை திரவியமும், அயன, சயன, சாமரை, இசையோகம். இதோட அடுத்தாப்புல சொன்னார் பாருங்க பேர், இளமை, மொச்சை, புலி, ஈயம். அப்ப இந்த சுக்கிரனுக்குரிய காரகத்துவத்தை எப்படி சொல்றார் பாருங்க பேர், இளமை, மொச்சை, புலி, ஈ. அடுத்தாப்புல ஒரு வார்த்தை அலை. அலை என்றால் தயிர். அலை, பயஞ்சோறு, பழைய சோறு சொல்லிட்டு எப்பொழுதும் பரியாச பிரசங்கம், ரட்சகன், மாள், சூர்கள பெண்டியூரின் அனுகூலமும் இவருக்காம். அடுத்தாப்புல சனி பகவானுக்கு சொன்னார் விருத்தம், மரவேலை, களவு, ஆயில், உயிர் வேதை சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றார் பாருங்க மேதி. மேதினா எருமை. மேதி, சிறைப்படல், ராபிதா, அசுபசேபுகம், வருத்தம், வாயடித்தல், வெட்கமின்னை, நோய், வீண் சொல் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க கடுகு, வயசலம், நீலம், உளுந்து, எள்ளு, எண்ணெயுமாம்.
அதோட இன்னொரு வார்த்தை சேர்க்கிறார், எள்ளு எண்ணெயுமாம். சரி, அப்போ ராகு கேதுக்கு என்ன சொன்னார்னா சுருக்கமாக சொல்லிட்டாரு. ராகுக்கு சொல்லுகின்ற பொழுது களவு, திருட்டு, பேச்சு, வெகு பேச்சு, வேடத்தொழில், நானாவிதமான வேடத்தொழில், நடிப்பு. கேதுக்கு ஒரே வார்த்தை என்றால் கபடத் தொழில். இப்போ உங்களுக்கு குமாரசாமி ஆசிரியர் சொன்ன இந்த 9 கிரகத்தினுடைய காரக தத்துவத்தை சொல்லிட்டான். இந்த காரக தத்துவத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற ஜோதிடர்கள் எல்லாம் அப்படியே பரிகாரம் சொல்லுகின்ற பொழுது அப்படியே அருமையாக இருக்கிறது. இப்போ ஜாதகத்திலே சூரியன் பலம் குறைந்து விட்டதா, சிவபெருமானை வழிபடுங்கள், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நெற்றியிலே விபூதியிடுங்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவருக்குடைய பொருள் என்ன சொன்னோம், கேட்டிருக்க மாட்டீங்க, மாணிக்கம். சூரியனுக்குரிய அந்த நவரத்னக்கல் என்னது, மாணிக்கம். அவருடைய நிறம் இளஞ்சிவப்பு, ஏற்றுக்கலாம். அடுத்தாப்புல சொல்லுவாருங்க பாருங்க, என்ன சொல்றாங்க, கோதுமையை பிடிச்சிக்கிட்டாங்க, நீ தினைக்கு சப்பாத்தி சாப்பிடு. அப்படி சப்பாத்தி சாப்பிட்டா சூரியனுடைய அனுகூலம் உனக்கு கிடைக்கும். இப்போதான் நிறைய பேர் நாட்டில் சப்பாத்தி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ராத்திரில. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சொன்னாரு, சூரியனோட குருவனுடைய அருளும் உனக்கு கிடைக்க வென்றால் கோதுமை அல்வா சாப்பிடு. என்னையா கோதுமை அல்வா சாப்பிட்ற? கோதுமை என்பது சூரியனுக்கு, அதில் போடுறோம்ல மாவு என்பது யாருக்கு உரியதுங்க, சுக்கிரனுக்கு உரியது, இது குருவுக்கு உரியது. ஆகவே கோதுமை அல்வா சாப்பிட்டா உனக்கு இருக்கும். அருமையான வார்த்தை. அடுத்தாப்புல ஏன் இந்த சூரியனுக்கு பிதான்னு சொன்னோம்ல, ஏன் தந்தையரை உபசரிக்க கூடாதா? பாருங்க, என்னென்ன இது சொன்ன பாருங்க, செய்தொழில் ஆதவனாகின் போக்குவரத்து ஆணை சேவகம். நீ யானையை பார்த்தா வணங்கு. செய்தொழில் ஆதவனாகின் போக்குவரத்து ஆணை சேவிகம். மாந்திரிகம், வைத்தீகம், மலை காடிடத்தில் வைகிய காய்கறித்தல், புல்லறுத்தல், எடுத்தல், மன்னவர் ராசரியம் சொன்னார்ல. ஆகவே ஒரு ஜாதகனுக்கு சூரியனுடைய அனுகூலம் இருந்தால்தான் அவன் சிறந்த வைத்தியனாக ஆக முடியும். அவர் எந்த இடத்துல இருக்கார், எப்படி இருக்காருன்னு பார்த்துக்க. சரி, இப்போ சூரியனுக்கு முடிச்சிட்டோம் பரிகாரத்தா. சந்திரனுக்கு வருவோம். அம்மான், அதில் சக்தியை வழிபடுங்கள் முதல் சொல்லிட்டான். அப்புறம் மா, குதிரை. சூரியனுக்கு யானையை சொன்னார், அதோட சிவபெருமானுக்குரிய வாகனமான எருதை வச்சுங்க. மா குதிரை, மாதுரு அம்மாள், அம்மாளை வணங்குங்கள். துயில் தூக்கம். நான் ஆண்டு விழாக்களை பேசுகின்ற பொழுது இந்த சந்திரனால் வருகின்ற வியாதிகள் சொல்லியிருப்பான். யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, கேட்டாலும் அப்படி இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல சொல்ல எனக்கு நன்றாக இருக்கிறது. கருசிய ரோகம், முயல் வலி. பாருங்க, அந்த சந்திரனால் வரக்கூடிய நோய்கள் என்ன சொன்ன, கருசிய ரோகம், முயல் வலி, அரோசிகம், நீர்ப்பாடு, போசன விரோதம், இருமல், ஈழல், இளைப்பு, சந்திரனால் வரக்கூடிய வியாதின்னு சொன்னோம். கருசிய ரோகம், ஜெயரோகம்,
முயல் வலி, காக்கா வலிப்பு, அரசீகம், டைபாய்டு, மலேரியா, நீர்ப்பாடு, அலர்ஜி, இதனாலே விட்டுருங்க. அடுத்தாப்புல போஷண விரோதம். போஷணம்னா சாப்பாடு. அதனால பாருங்க, இங்க நோய்க்கு சொன்னாரு, அங்க பாரு காரகத்துவத்துல என்ன சொன்னாரு? ஆ கலங்கள் சிவை ஊ மா மா ஊன் சொல்லியிருக்காரு. ஊன்னா உணவு. இங்க சொல்றாரு பாரு, நோய்க்கு வந்து போஷண விரோதம். வீட்டில் நல்லா சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க, வாசம் அடிக்கும். இவனுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப அந்த சாப்பாட்டு மேல் பிரியம் இல்லாமல் இருப்பதற்கு யார் காரணமா இருக்காரு? சந்திரன். அது போஷண விரோதம். இன்னொருத்தர் அழகான ஒரு பரிகாரம் சொன்னார் பாருங்க, அருமையான பரிகாரம் பாருங்க. போஷண விரோதம், இருமல், ஈழல், இளைப்பு, இந்த 3 நோயே சந்திரனால் வருவது மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய் என்று பேசினார். அவர் சொன்னாரு, உப்பு, அரிசி, நெய் ஒழுகு மாமிசம், அது வந்து யாரோ சேர்ந்ததுங்க? சந்திரனுக்கு. அதனால அழகா அவர் சொன்னாரு, நீ சாப்பாட்டில் உனக்கு அசைவம் பிரியராக இருந்தால் நீ என்ன நெய் ஒழுகு மாமிசம் என்பதற்கு விளக்கம் எப்படி எடுத்துக்கிட்டாரு பாருங்க. அந்த கடைக்கு போய் கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, ஈரல், இதை எடுத்து நீ வறுவல் பண்ணி சாப்பிடியா, உனக்கு சரி போயிடும். சந்திரனுடைய ஆதிக்கம் உனக்கு கிட்டிவிடும். ஆஹா, அருமையான ஒரு உதாரணம். கோதுமையை சாப்பிடு. கோதுமையை வந்து உனக்கு முடியலன்னா வந்து ஒரு பொட்டலம் கட்டி வச்சுக்கிட்டு தலவாணி கடியில் படுத்துக்கன்னு சொல்ற ஜோதியன்னு சொல்றாங்க சூரியனுக்கு. சந்திரனுக்கு இவர் சொன்னார் பாருங்க, நானே புல்லரித்து விட்டேன். கடைக்கு போ, ஈரல் கொழுப்ப வாங்க, அதான் சொல்லிட்டார்ல, உப்பு, அரிசி, நெய் ஒழுகு மாமிசம், நீவி நவநீத விக்கிரக்கிரைய, ஜனங்களெல்லாம் கூடி கலைகிறார்கள் அந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று வா. பேருந்து நிலையம், சந்தை, திருமண அரங்கம், இவைகளெல்லாம் யாருக்குரியதுங்க? சந்திரனுக்குரியது. அப்ப அதுல காரணம் சொன்னார் பாருங்க, உப்பு, உப்புளவர், வண்ணான், வெண்ணெய், குடை, அரிசி, பனிப்பயிறு. இது எத்தனை என்ன நீர் சம்பந்தப்பட்டது. உப்பு நீர், உப்புளவர் அதிலே புழங்கிட்டு இருக்கான், வண்ணான் அவங்களே புழங்கிட்டு இருக்கவங்க, குடை மழை வாய்ந்தா குடிக்கிறது குடை, அரிசி, பனிப்பயிறு. சொல்லிட்டாரா? இது சந்திரனை இது பண்றதுக்காக, சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெறுவதற்காக. சரி, இதை கேட்டுட்டு நம்மால ஒரு ஆள் பேசினாரு. பௌர்ணமி நாளில் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு, அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு, அப்படி வெளியில வந்து மேஜையை போட்டு தட்டில் சாப்பாட்டு போட்டுக்கிட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக வரும்னாரு. இதெல்லாம் நாங்களாம் சொல்றது வந்து எந்த செலவும் கிடையாது. இதுக்கு ஏதாவது செலவு சொல்றோம்? எந்த கோயிலுக்காக போக சொல்றோம்? சாப்பிட்டு பாருங்களேன். நிச்சயமாக இவைகள் அந்த காரகத்துவம் அந்த கிரகத்திற்கு வலு சேர்க்கும். சரி, 2. 3வது செவ்வாய்க்கு வரோம். செவ்வாயினுடைய காரகத்துவம் சொல்லிட்டோம். செவ்வாய்க்கு செம்பவளம், சந்திரனுக்கு முத்து, முத்து சொல்லிட்டோம். சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு செம்பவளம். ஆக சிவப்பு நிற ஆடை அணியுங்கள். கரெக்டா? அதனால தான் நிறைய பேர் வந்து பக்தி முருகப்பெருமானுக்கு காலையில் வருகின்ற பொழுது பார்த்துட்டீர்கள் என்றால் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அழகான சிவப்பு
அந்த ஆடை அணிந்து கொண்டு நடைபயணமாக வந்து கொண்டிருந்தார்கள். நாளைக்குன்னா நாளான்னைக்கா போகிறதுக்கு நடைபயணமாக. ஆக அங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கம். சரி, இப்போ செவ்வாய்க்கு வேற என்ன சொல்லலாம்? என்னென்னு சொன்னோம் பாருங்க. அதாவது முருகப்பெருமானை வணங்குங்கள், ககன், நான்முகன், துவரை சொன்னோம்ல, துவர்ப்பு அதிகப்படியாக பருப்பு சாதங்கள் சாப்பிடு. பருப்பு 150 ரூபாய்க்கு இது கிலோ இன்னைக்கு. துவரை, துவர்ப்பு, கோபி, குளாளன். அடுத்தது சொன்னாரு, மண் பாண்டங்களை அதிகமாக பயன்படுத்துங்கள். உங்க வீட்டில் ஒரு மண் சட்டி வச்சுக்க. சகோதரன் மேல் பாசமாக இருங்க. இப்படிதான் படித்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு, இதற்கெல்லாம் நீ சொல்லிட்ட. இன்னொரு வார்த்தை இருக்க, இகழ்தல். அதுக்கு என்ன யோசியத்தில் பரிகாரம் சொல்லுங்க. ஒன்று இகழ்னா வேற ஒன்றும் கிடையாது, சண்டை போட்டுக்கிறது, போர் புரிதல். நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு வச்சிருக்கிறேன். எங்க நான் வைக்கிறனோ இல்லையா, எங்க ஜோசியர் வச்சிருப்பாங்க. உங்க ஜோசியர் இதுக்கு என்ன பரிகாரம்? ஒன்றும் இல்லை, படம் பார்க்கறான்ல, சண்டை படமா பார்க்க சொல்ல. பெரும்பாலும் இப்போதான் சண்டை படம் அதிகம் வர்றதில்லை. ஏதோ இருக்கலாம், நான்லாம் படம் பார்க்கறத விட்டுட்டான். அதனால இந்த யூடியூப் சேனல் இருக்குல்ல, இந்த சைனாக்காரன் படம் வரும் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுல கடைசி வரலாம் சண்டை. அதனால தான் இப்போ நிறைய, நான் கூட எனக்கு செவ்வாய் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, 3ஆம் இடத்துல இருக்கு, ராகோட அதிகமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த படத்தை தான், சைனா படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி அதான் ஏதாவது செலவா? நீ தான் பெரிய செல் வச்சிருக்கீங்க, யூடியூப்ல அதை பாரு. அதான் இகழ்தல். குருதி, அடுத்த அவ்வளவு குருதி, ரத்தம், விரணம், உடம்புல காயப்படுறதுல அது, இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. அடுத்தாப்புல ஆடு சொன்னாரு, தகர் ஆடு, தாமிரம் செம்பு. வீட்டில் வந்து அந்த செம்பு பானை இருக்குல்ல, அதில் தண்ணி வச்சு குடிச்சு பாருங்க, செவ்வாயினுடைய ஆதிக்கம் வரும். இப்போ செவ்வாய் முடிச்சிட்டோம். அடுத்தாப்புல புதன். எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். அதான் கார்முகன், தேர்ப்பாகன், அம்மான், தாய் வழி சொந்தங்கள் அனைத்தும். கல்வி யாருங்க? அம்மான். அம்மான தாய் வழி சொந்தங்கள். அடுத்தாப்புல மரகத பச்சை, பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மரகத பச்சை, அம்மான், கல்வி சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்றாரு பாருங்க. செங்கன்று. இந்த செங்கன்றுன்னா வேற யாருங்க? இந்த செடி கொடிகள்லாம் இருக்கு பாருங்க, அதுல இளமையான செடி கொடிகளை வந்து நீங்கள் வளருங்கள் என்பதற்காக செங்கன்று. பண்டிதன், கணக்கன், புங்கிசன், கல்வியாளர்கள், பள்ளிக்கூடங்கள், இவற்றையெல்லாம் அடிக்கடி பார்த்து வாருங்கள். யாருங்க? இவைகளெல்லாம் புதனுக்கு சொன்னார். மரகத பச்சை, பயிறு வகைகள் நிறைய சாப்பிடுங்க. புதனுக்குரிய கடவுள் என்ன சொன்னார்? திருமால், அவரை வணங்கி வாருங்கள். அடுத்து அவளை வந்து குருவுக்கு பாலர், பசும்பொன். அது பசும்பொன்னா தங்கம், அது நிறைய விலைக்கு இருக்கு. இப்போ வந்து 50 கிராம் பவுன் வந்து 45-50,000ங்கிறாங்க. அதை நெருங்க முடியாது, வச்சுக்குவோம். பாலர், பசும்பொன். அடுத்த அவ்வளோ மது. மதுன்னா வேற என்ன? மதுன்னா தேன். தேன் அடிக்கடி பயன்படுற மது. வான், தேவலோக இந்திரனை வழிபடுங்கள். மது, வான், கடலை. நம்ம ஜோசியர்கள் வந்து
நமக்கு கொடுத்தாங்க ஜோசியர் பாருங்க, கடலை பருப்போட நிறைய சாப்பிடு, மது வான் கடலை. எப்பொழுதும் நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, போகும்போது ஒரு தேநீர் அருந்தி விட்டு ஒரு கடலை பருப்பு சாப்பிடுங்க, உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கிறது. மது வான் கடலை. பார்த்திபன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா வாத்தியாரு, அவர்கள் மீது மிக்க மரியாதை வையுங்கள். நமக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தார்களே ஜோதிடர், அவர்கள் மீது மிக்க மரியாதை வையுங்கள். ஜோதிடம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குருமார்கள், அவர்கள் மேல் வைக்காருங்க மரியாதை வையுங்கள். அதனால தான் பார்த்திபன். கனக புஷ்பராக ரத்தினம், அவருக்கு சொல்லக்கூடிய அந்த நவரத்தினக்கல், மஞ்சள் கல் பயன்படுத்துங்கள், மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் குருவுக்கு. அதான் சொல்றாரு குரு பிரம்மா ஆண்டி வர்க்கம். சாமியார்கள் வர்றாங்க பாருங்க, அவங்களை வணங்குங்கள். பிரம்மா வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் குருவுக்கு. அடுத்தாற்போல சுக்கிரன். ரொம்ப அருமையாக நான் ஏற்கனவே நிறைய பாடலெல்லாம் சொல்லியிருக்கேன். என்ன இவைகளை படிக்கின்ற பொழுது எவ்வளவு சிந்தனை சக்தி வருகிறது. பேரில் எற்காய் தாசர் பசு பெண்டிர் ஊர ஊர்தி. பேர் பெற்ற கிரகம் தாசர், பெண்கள் மேல் விருப்பப்படுகின்ற விருப்பம் உள்ளவன் சுக்கிரன். அதனாலதான் சொன்னார் சுக்கிரனுக்கு தாசர். பசு சனிக்கு சொல்லுகின்ற பொழுது எருவு மாட்ட சொன்னாரு, இது பசுமாடு. அங்கே யானையை சொன்னாரு, காளையை சொன்னாரு, செவ்வாய்க்கு ஆட்ட சொன்னாரு. எப்படி பாருங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த இதை சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. பேரில் எற்காய் தாசர் பசு பெண்டிர் ஊர ஊர்தி. வாகனங்கள் அனைத்தும் 2 சக்கர வாகனத்தில் இருந்து 16 சக்கர வாகன வரைக்கும் ஊர ஊர்தி. அடுத்தாப்புல சொல்றார் பாருங்க, பேரிகை ஆடம்பரமான வாகனம். பேரிகை வாத்தியம், சங்கீதம், நடனம், நாட்டிய இவை முதலாவிய யாவையும் யாருக்கு? சுக்கிரனுக்கு. அடுத்தாப்புல சொல்றார் பாரு, கொடி, குடை, டால், நானாவித பரிமள வாசனை திரவியமும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்நிலையில் இருந்து விட்டான்னு வச்சுக்க, உன் பையனுக்கு நீ சொல்லி தர வேண்டாம், அவன் செண்டு பாட்டில் கரெக்டாக வாங்கி வச்சுட்டு புஷ் புஷ்ன்னு அடிச்சுட்டு போவான். இல்லாட்டி விலை உயர்ந்த பவுடர் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்பான், அவன் அடிச்சுக்குவான். எது அடிச்சுக்குவான்? சுக்கிரன் நல்லா இருக்கும். கொடி, குடை, டால், நானாவித பரிமள வாசனை திரவியம் யாவும் சொல்லிட்டாரா. அயன சயன சாமரை இசையோகம் அவருக்கு. அடுத்தாப்புல சொன்னார் பாரு, பேர், இளமை, மொச்சை. சுக்கிரனுக்குரிய அங்க என்ன சொல்லிட்டாரா? அந்த தானிய மொச்சை. இப்போ மொச்சப்பயிர் வாங்கி சாப்பிட்றது என்ன கஷ்டமா? கடையில் கூட விற்கிறான், வாங்கி சாப்பிட்ரு. பேர், இளமை, மொச்சை. அடுத்த புளி. அதனால தான் பெருமாள் கோயில் போனீங்கன்னா புளி சாதம் விற்பாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்துடுங்க. சிவன் கோயிலுக்கு இதேனுக்கு போய் பிரதோஷத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக சர்க்கரை சோறு சாப்பிடுவாங்க, சுண்டக்கடலை கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுங்க. அவங்க நீ ஆக்டிவ் அது அந்த கிரகத்தை வலுப்படுத்தும். பேர், இளமை, மொச்சை, புலி, ஈயம், ஈய பாத்திரம் பயன்படுத்துங்க. அடுத்தது அழகா சொல்ற பாரு, அலை, தயிர் சோறு, தயிர் போட்டுங்க. சூரியனுக்கு பாலை சொன்னாரு, பால், மிளகு. பார்த்தா பால், மிளகு, ரசவாதம் சொன்னாரு. இங்க உப்பு, அரிசி சந்திரனுக்கு சொன்னாரு.
செவ்வாய்க்கு என்ன சொன்னார் பாருங்க, தூவரம் மறுப்பு சொன்னாரு. இங்க தேனை சொன்னாரு. சுக்கிரனுக்கு என்ன பாருங்க, அலை, தயிர் சாப்பாடு சாப்பிடு அலை. அடுத்தாப்புல பயஞ்சோறு, பழைய சோத்துல தயிர் போட்டு சாப்பிடு, உனக்கு சுக்கிரன் உனக்கு நன்னிலையில் வந்து விடுவார். சுக்கிரன் நல்ல செயலை செய்து விடுவார். நான் சொல்ல, அவர் சொல்றார். எப்பொழுதும் பரியாச பிரசங்கன் ரட்சகன் மாள். நகைச்சுவையான படங்களை பார், நகைச்சுவையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள், நகைச்சுவையாக பேசுகின்றார்கள் அவரோட பழகுங்கள் சொல்லிட்டாரா. அடுத்தாப்புல சொல்றார் பாருங்க, இவைகளெல்லாம் இருக்குமான ரட்சகன் மாள். சூர்குல பெண்டீரின் அனுகூலமும் உங்களுக்கு உண்டாம். அப்ப சூர்குல பெண்கள்னா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு உண்டு. சரி, அடுத்தாப்புல சனி பகவான் எடுத்துக்கோ. அவருக்குரியது விருத்தம், கீழ்நிலை வேலை செய்யக்கூடியவர்கள். களவு, மரவேலை, உயிர் வேதை, கடினமான பொருள் வேலையை. உயிர் வேதை, மேதி, சிறைப்படல், ராபிதா. மேதி என்றால் எருமை மாடு. அவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அடுத்தது கடைசியா சொல்றார் பாருங்க, என்ன சொன்னார்னா, சனி பகவானுக்கு கடுகு, வயர்சலம், நீலம், உளுந்து, எள்ளு, எண்ணெயுமாம். ஆகவே சனி பகவானுடைய அருள் பெற வேண்டும் என்றால் எள்ளை அடிக்கடி பயன்படுத்துங்கள், நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள். உளுந்த வடை சாப்பிடு. குருவுக்கு கடலை பருப்பு, இங்க உளுந்து, எள்ளு, எண்ணெய். குருவுக்கு கடலை எண்ணெய் பயன்படுத்தி வாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு எவ்வளவு அருமையாக வந்து சரி இப்போ சொல்லிட்டோம். அதற்கு விளக்கம் அடுத்தற்பல. இந்த பாடல் அனைத்து வந்து காலபுருஷத்துவம்னு அவர் சொன்னார்ல, எல்லா பாடல்களும் லக்கணத்தை மையமாக வைத்து தான் எழுதப்பட்டது. பாரம்பரிய முறை அனைத்துமே லக்கணத்தையும் மையமாக வைத்து தான் எழுதப்பட்டது. ஆனதோர் ஏழிடத்தில் அரசனும் பழமதாகி ஈனமில் பளிங்குதாளும் வலுவாக இருந்திட, தேனிகர் குடும்பாதிபதியும் சிநேகர் அங்கிசத்தில் இருந்திட, தான தர்மமுள்ள அதிரூப சுந்தரியை இவனுக்கு மனைவியாக வைப்பாள். ஜாதகலகார பாட்டு. இதையெல்லாம் அவர் காலபுருஷத்துவனுக்கு மையமாக வச்சு எழுதினாரு. அடுத்தாப்புல கேரள ஜோதிடம் பாருங்க. 7 இடத்தில் சுங்கனார் நிற்க, அவருடன் கூடி இருந்தவரும் சுபரேயாகி, தாழ்வுடன் அவரை பாவர்கள் சற்றுமே பாராராயில், நீல் புகழ் தேவியே மனைவியாக வைப்பாள். வாழ்வுடன் உயர்ந்து நின்று வருவதே களத்திரமாகும். எதுக்கு லக்கணத்தை மையமாச்சு எழுதினாரு. இன்னொரு அழகான பாட்டு. ஏழவன் களத்திரக்காரனாகி அவரும் தாழ்விடமான எட்டதனில் நின்றிடவே. பாருங்க, ஏழவன் களத்திரக்காரனாகி அவரும் தாழ்விடமான எட்டதனில் நின்றிடவே, சுற்றும் சூழ வந்தாலும் மில மனம்தான் நடந்திடும் பின்னாளிலே. ஒரு ஜாதகத்திலே 7 கிரகம் சுக்கிரனாக இருந்து அந்த சுக்கிரன் 6 8 கெட்டு போயிருந்தால் அவனுக்கு 30 வயதிற்கு மேல் திருமணம் செய்வது சிறப்பாக இருக்கும் என்பதே லக்கணத்தை வச்சு சொன்னாரா இல்ல காலபுருஷனை ஓட்டி வச்சு சொன்னாரா? அழகா சொல்லுவாரு. சுங்கனவன் பஞ்சமத்தில் உயர்வல்ல, அங்கமெல்லாம் பொன்னாகி வரும் நங்கையவள், தங்கமதை கொணந்திடுவாள் தன்னுடனே, எப்போதும் இடுசந்தை வந்து சேருமே. அந்த முத்தூராரை நினைக்கும் போது அப்படியே அழகான பாட்டு அவர் பாடல். இதெல்லாம் அடுத்து அவளை சொன்னார். கண்ணுடைய தானத்தோனும் கற்புடைய தானத்தோனும்
பெண்ணுடைய தானத்தோறும் பெரும்பலமாகி நின்று நன்னிய ஆட்சி உச்ச நட்புணம் ஏறிக்க எண்ணிய ஜாதருக்கு ஏகதாரமாகவே. நன்னிய குடும்பம் ஏழில் நலமில்லா கொடியோர் நிற்க பெண்ணினை 2-3 மணப்பானாம் எண்ணிய திசை புசிப்பில் இழந்திடும் தாரமாக மண்ணில் துன்பமுடன் இருப்பான் பாறை என்று பாடினார். வெள்ளியுடன் ராகுகேது விரும்பிய 3 பேரும் உள்ளிய லக்கினத்தில் உற்றதான் மதிசேர கல்யாம் ஸ்திரீகள் கூடியோர் மரணம் என்று தெல்லிய வதித்தவனும் தேசத்திற்கு உரைத்தாரே. மந்தனும் ராகும் கூடி மன்னிய ஏழில் உற்றால் சுந்தரி தனை மணப்போன் சோமலும் துஷ்டமாகி பந்து மித்திர நெந்திக்க பல நாளும் துன்பம் செய்து அவளுக்கு சிந்தை நொந்து உருவாகி செய்வான் காளை என்று சொன்னார். இவைகளெல்லாம் எதை வச்சு எழுதினாருங்க? காலபுருஷனத்தில் கையில் கொண்டு வந்தவங்கெல்லாம் பாட்டு எழுதினாங்க. தனமார் குரு சுக்கிரன் பாருங்க, தனமார் குரு சுக்கிரன் ஜென்ம லக்கினத்தை மதி நின்ற லக்கினத்தையும் முன்னமே நோக்கிடனும் முற்றுமே நன்மணமாம் தனிசூல் மதி லக்கினத்தை சனி செய் பாவர் நோக்கமுற மனமே சலித்தும் தரை நலைத்தும் வாழ்க்கைப்படான் மாநிலத்தை சொன்னார். எவ்வளவு அழகான பாடல்கள்! இவைகளெல்லாம் யாரும் இதை போட்டு 1000 பாட்டு கூட சொல்லிக்கலாம். பஞ்சமத்தில் வெய்யோன் வாழ பாக்கியத்தில் செவ்வாய் வெஞ்சினம் கொண்டு நிற்க வீறுகொள் லக்கினத்தில் தஞ்சமாய் சனி வீழ தாரணியில் உதித்த நங்கை பிஞ்சிலம் பருவந்தினிலே பேதை இளம் விதவையாவாள்னார். உள்ளதோர் குடும்பாதிபதி உதித்த லக்கணத்தில் மேவ வில்லவே ஆட்சி உச்சம் வியாழனும் கேந்திரம் ஏழில் தெல்லிய கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான். கள்ளமே இல்லை கண்டாய் கௌசிகர் சொன்ன வாக்கே. இந்த கௌசிக சிந்தாமணியை நீங்க படிச்சு பாருங்க. அந்த நண்பர் நூல் கொண்டாந்திருக்காரு. அதுல வசிட்டருக்கும் கௌசிகருக்கும் 2 பேரும் தர்க்கம் போட்டி பண்ணி ஜோதிட கருத்துக்களை வாரி வழங்கி இருப்பாங்க. அந்த பாடலெல்லாம் படிக்கின்ற பொழுதே மிக அருமையான கருத்துக்களை கொண்ட பாடலாகுங்க. படிக்கப்படிய தேன் ஊரும் அப்படியே அருமையான பாடல்கள் கௌசிக சிந்தாமணி பாடல். ஆகவே இது போன்று நல்ல கருத்துக்களை நல்ல பாடல்களை தேடி பிடித்து தாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் அழகாக ஆண்டவளார் சொன்னார். 6-3-11 அந்தகன் இருப்பின் கூறும் பேருண்டாம் குறைவில்லா செல்வம் உண்டாம் ஏறும் பல்லக்குண்டாம் இடம்பொருள் ஏவல் உண்டாம் காரும் அசுலட்சுமி கடாட்சாலம் மேன்மேலும் உண்டாகுன்னு சொன்னார். ஆட்சியோடு உச்சகேந்திரம் அம்பளி பம்மன் சுங்கன் தாச்சனியாய் இருக்க தனமடு மெத்த வீடாம் காட்சியான் நஞ்சை புஞ்சை மன்னருக்கு மன்னாய் சிறப்பாக வாழ்வான் என்று சொன்னோம். வல்லரவு கேந்திரத்தில் தனித்து நின்று மறையனோடு இசைஞானி மருவக்கானில் எல்லையில்லா தலத்திற்கு தலைவன் இவனே என்று எடுத்து உரைப்பதற்கு ஏதுவாக நிற்பான். நல்லவர் என்று உரைப்போரில் சுங்கன் புந்தி நவகோணத்தில் இருப்பாரானால் இல்லை என்று வந்தவருக்கு இருநிதியும் வழங்குகின்ற வள்ளல் ஆவான் என்று சொன்னார். ஆரப்பா கரும்பாம்பு ஆறிலேற அப்பனே செம்பாம்பு ஈராரேற சீரப்பா சிறந்த குரு கேந்திரம் ஏந்த சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம் கூறப்பா கிணங்களுக்கு பழி கொடுத்து கிணத்தில் உள்ள திரவியங்கள் தான் எடுத்து பாப்பாங்க பாரப்பா பாக்கியங்கள் பண்பாக பார்ப்பான் என்று ஐயா புலிப்பாணியார் அழகாக சொன்னாருங்க.
வார்மைசேர் வியத்தானத்தின் மன்னவன் சுபக்கோளாகை சீர்மைசேர் உச்சத்திலாவது கேந்திரத்திலாவது பரிந்து நிற்க பார்மைசேர் வியத்தானத்தை சுபர்கள் நிற்க பார்க்க கூர்மைசேர் பரியங்கத்தில் குளமும் பூச்சரங்கள் சூழ சூழும் செம்பெட்டு மெட்டை தூக்க நற்கட்டி தீபம் தாளும் சங்கிலியால் தொங்கும் நல் தீபங்கள் ஏழும் நல்லிசை ஏழும் நல்லிசை எழில்மார் இசைப்பு வாழும் மன்னவன் என்று வாழ்த்தினார் வையகத்தோதரர் என்று கடைசியாக ஜாதக அலங்கார பாடலை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். கிரக காரதத்துவங்கள், பாவக காரதத்துவங்கள் பாரம்பரிய முறையில் மீறி எந்த பலனும் இல்லை அப்படின்றது ஆணித்தரமான ஒரு உதாரணத்தோடு ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு இந்த மாத கூட்டத்தின் தலைமை தாங்கி மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.